குசுமா யாரும் இல்லாம வீடை எப்படி மேனேஜ் பண்ண போறான்னு யோசிச்சுக்கிட்டே எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. பயங்கரமான குளிர்காலம். குளிர் அதிகமா இருந்தது. குசுமா எந்திரிக்காம தூங்கிட்டு இருந்தா. குசுமா, குசுமா எந்திரி, நேரம் ஆகுச்சு பாரு, எந்திரிமா. ஐயோ பயங்கரமா குளிருது அத்தா. என்னால முடியல. என்னம்மா இப்படி சொல்லிட்ட, நாங்க எல்லாரும் வெளியே கிளம்புறோம், எந்திரிச்சு சீக்கிரமா சம. ஐயோ அத்தை பயங்கரமா குளிருது, எந்திரிக்க முடியல. இப்படி சொன்னா எப்படி குசுமா? நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்லாம் பயங்கரமா கதை விட்ட. ஆமா ஆமா நான் தான் சொன்னேன். ஆனா இப்போ போதும் போதும் உன் கதையெல்லாம், எந்திரிச்சு வேலை செய்யற வழியை பாரு அப்படின்னு எல்லாரும் திட்டவும் குசுமா வேற வழியே இல்லாம எந்திரிச்சா. அப்பதான் கீர்த்தி, கௌசல்யா, ரகுராம் 3 பேரும் கிளம்பி வெளியே போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. என்ன மாமா நீங்க கூட ரெடி ஆயிட்டீங்க? ஓ இவங்கள பஸ் ஏத்தி விட்டுட்டு வரீங்களா? நானும் இவங்களோட வெளியே போறேமா. அப்படியா? அப்பனா நீங்க கூட இருக்க மாட்டீங்களா மாமா? நீங்க இருந்தாவாது எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும். அப்படியா? ஆமா என்னவோ கதெல்லாம் விட்ட எல்லாமே நான் தைரியமா சமாளிப்பேன்னு. நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் நானே பார்த்துப்பேன். அப்பனா நாங்க போயிட்டு வரோம். வீடை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அவங்க 2 பேருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய். வீடை பார்த்துக்கிட்டு நீயும் பத்திரமா இரு. சரிங்க அத்தை. சரி சரி குசுமா, நாங்க வெளியே போயிட்டு வரோம். நீ எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னே எங்களுக்கு தெரியல. அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வெளியே கிளம்பி போயிட்டாங்க. ராகேஷும் ராஜேஷும் மட்டும் குசுமாவை வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தாங்க. குசுமா, உனக்காக பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன் கிச்சன்ல. தண்ணியா? எதுக்கு? அது சமைக்கிறேன்ற பேர்ல தண்ணி நிறைய ஊத்த உனக்கு ஏதாவது தேவைப்படும்ல, அங்க இங்க போகாம இருக்க. ஆமாமாண்டா, இவ ரசத்தையே தண்ணி மாதிரி தான் வைப்பா. கரெக்ட் தான் மாமா. நீங்க கூட இவரோட சேர்ந்து கிண்டல் அடிக்கிறீங்க. நான் நல்லா தானே சமைச்சேன் நேத்தி. ஆ பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் நீ சமைக்கிறத. சரி உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உடனே போய் ரெடி பண்ணிடுறேன். முதல்ல எங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல காஃபியை போட்டு கொடுமா, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாங்க. குசுமா கிச்சனுக்குள்ள போனா. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் காஃபி கொண்டு வந்து தரல குசுமா. அப்போ குசுமா, குசுமா எவ்வளவு நேரம் ஆச்சு காஃபி கேட்டு, இன்னுமா நீ காஃபி கொண்டு வந்து தரல? இன்னும் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சன்ல? காதுல விழுதானே தெரியலையே. வாங்க நான் போய் பார்த்துட்டு வரலாம் என்ன பண்றான்னு அப்படின்னு ராகேஷும் ராஜேஷும் கிச்சனுக்குள்ள போனாங்க. பார்த்தாங்க குசுமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. குசுமா, உன்னை காஃபி போட்டு கொண்டு வந்து தர சொன்னா இங்க உட்காந்து ஐஸ்கிரீமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏமா இந்த குளிர்ல நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுறியே, முதல்ல ஐஸ்கிரீம் எங்க இருந்து வாங்கிட்டு வந்த, எப்படி கிடைச்சது உனக்கு? அது மாமா போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃப்ரிட்ஜோட கீயை கொடுத்துட்டு போனாங்க. அது சரி, எப்ப ஐஸ்கிரீம் வாங்கினது? அது முந்தா நேத்தி நான் மார்க்கெட் போகும்போது வாங்கிட்டு வந்தேனா, அக்கா ஃப்ரிட்ஜ்ல வச்சு பூட்டிட்டாங்க. இப்பதான் என்கிட்ட கீ இருக்கே. டே ராகேஷ், உன்னோட மனைவி மாறவே மாட்டாடா. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். அண்ணா என்ன இரு, நானும் கூட ஆபீஸ்க்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுல குசுமா மட்டும் தனியா இருந்தா. ஐயோ இப்ப இந்த வீட்டுக்கு நான் ஒருத்தி தான் காவலுக்கு இருக்கணுமா? கிச்சனோட சேர்ந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணும் வேற. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா குசுமா. அப்படியே வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த வேலையெல்லாம் செய்யறது கரெக்ட் தான். அப்படியே இந்த குளிர்காலத்துல நல்லா சுட சுடன்னு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஆனா எங்க இருந்து போய் வாங்குறது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சமோசா விற்கிறவரு அந்த பக்கமா போனாரு. அவரை பார்த்து, ஏன்பா சமோசாக்காரரே, இங்க கொஞ்சம் வா, நல்ல நேரத்துக்கு வந்த. எங்க ஒரு 5 பிளேட் சமோசாவை கொடு. 5 பிளேட்டா? சரிங்க மேடம் அப்படின்னு 5 பிளேட் சமோசாவை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு. குசுமா அந்த சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. கீர்த்தி, கீர்த்தி, கௌசல்யாக்கா வீட்டில் இருக்காங்களா? என்ன பண்றாங்க அப்படின்னு சுஜாதா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சத்தத்தை கேட்டு யாரும் வரல. அப்ப பக்கத்துல இருந்த மல்லிகா, அக்கா கதவு திறந்துதான் இருக்கு, நம்மளே உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. வீடை பார்த்து ஷாக் ஆனாங்க. ஐயோ, வீடா இல்ல குப்பை மேடா இது? நம்ம வேற யாராவது வீட்டுக்கு வந்துட்டோமா என்ன? இல்லக்கா, நம்ம கௌசல்யாக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். கௌசல்யா வீடை இப்படி போட்டு வச்சிருக்க மாட்டாளே, என்ன இப்படி இருக்கு? எனக்கும் அதே சந்தேகம்தான். அண்ணி, கௌசல்யா அண்ணி இருக்கீங்களா வீட்ல அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு குசுமா வெளியே வந்தா. யாருமா நீ? கௌசல்யாக்கா வீட்ல வேலைக்கு சேர்ந்திருக்கியா? வார்த்தைய பார்த்து பேசுங்க, நான் இந்த வீட்டு மருமக. ஓ சின்ன மருமகளா? எப்பயோ கல்யாணத்துல பார்த்தது. இப்ப என்ன நல்லா கொழு கொழுன்னு இருக்கியே கல்யாணத்தை விட. சுஜாதா அக்கா, நம்ம கௌசல்யா நீ நல்லா சமைச்சு போடுறாங்க போல இருக்கு.
அதெல்லாம் இருக்கட்டும், யாரு நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியே வந்துட்டீங்க வீட்டுக்குள்ள? நாங்க உங்களோட சொந்தக்காரங்க தான். பக்கத்து வீட்ல தான் இருக்கோம். ரொம்ப நேரமா கதவை தட்டி பார்த்தோம், கத்தி பார்த்தோம். நீ வரவே இல்லை, இப்பதான் வர அப்படின்னு அவங்க சொன்னதும் குசுமா அப்பையில இருந்து மரியாதையா பேச ஆரம்பிச்சா. அப்படியா சித்தி, வாங்க வாங்க உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? வீடு வேற சுத்தமா இல்ல. கௌசல்யா அக்கா இருந்தாங்கன்னா வீடு எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு தெரியுமா? அது வந்து சித்தி, அக்கா, அத்தை, அதுக்கப்புறம் மாமா 3 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. என் வீட்டுக்காரரும் மாமாவும் ஆஃபீஸ் வேலையாக போயிருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லையா, அதான் க்ளீன் பண்ணல. நாங்கள் 2-3 நாள் இங்கே தங்கலாம் நினச்சோம். எங்கள் வீட்டிலே இருந்து போர் அடிச்சு போச்சு. அதான் சரி, நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லிட்டு உள்ளே போனாங்க. குசுமா ஷாக் ஆயிட்டா. என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவ ரகுராம்க்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னா. மாமா, வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்களாமே, அவங்க வந்து தங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க அப்பப்பா வந்து தங்குவாங்க. அவங்க 4 நாள் இருக்கிறதா சொன்னாங்க மாமா. ஓ, அப்படியாமா? நீங்க கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா எனக்கு தைரியமா இருக்கும் மாமா. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஐயோ, சொல்ல மறந்துட்டோமா, நாங்க வந்த வேலை முடியல. இன்னும் 2-3 நாள் ஆகும் நாங்க எல்லாத்துக்கும் வரதுக்கு. சரி, வேலையா இருக்கும், அப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிட்டாரு. அப்பையில இருந்து குசுமாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருந்தா, குழம்பி போயிருந்தா. ஐயோ, இதுல சொந்தக்காரங்க வேற வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் வேற கிளம்பி போயிட்டாங்க. இவங்கள நான் என்ன சமாளிக்க போறேன், எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல ஆண்டவா அப்படின்னு வீடு முழுக்க சுத்திக்கிட்டே இருந்தா. சோஃபால துணிமணி, சமோசா சாப்பிட்ட கவர், கிச்சன் முழுக்க சாமான் எல்லாம் அப்படியே, வீடு பெருக்காம சுத்தமா இல்லாம அப்படியே இருந்தது. குளிக்க போனவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டாங்க. அம்மாடி, நாங்க வெறும் பச்சை தண்ணியில தாம குளிச்சோம், குளிருது, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கூட மறுபடியும் குளிச்சுட்டு வரோம். சித்தி, உள்ள கீசர் இருக்கே, பார்க்கலையா? இப்பவே ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசர் பட்டனை ஆன் பண்றதுக்காக போனா. அந்த ஸ்விட்சை ஆன் பண்றதுக்கு பதிலாக குழப்பத்துல வாஷிங் மிஷின் ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டா குசுமா. ஐயோ கடவுளே, என்னப்பா சோதனை இது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போனா. வந்திருந்த 2 கெஸ்டும் கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க. அம்மாடி, பசிக்குதுமா, சீக்கிரமா சமைச்சு போடு. ரொட்டி பண்றியோ, தோசை பண்றியோ, உப்புமா பண்றியோ, ஏதாவது. ஹை, உப்புமா பண்ணிடுறேன் சித்தி, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு ரவைய நல்லா வறுக்கிறதுக்கு கடாயில போட்டா குசுமா. ஆனா அவ நிறைய சூடு வச்சதுனால கருகி போயிடுச்சு ரவை. அவ தீயிலையும் சுட்டுக்கிட்டா. ஐயோ, அவசரத்துல இப்படி பண்ணிட்டேனே, என்னடா சோதனை. ஐயோ, உன் கை சுட்டுடுச்சாமா? அதெல்லாம் எதுவும் இல்லை சித்தி, லைட்டா தான், எதுவும் இல்லை. அப்ப 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. கௌசல்யா அக்கா எவ்வளோ சூப்பரா சமைப்பாங்க தெரியுமா? வீடை அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. நீ வச்சிருக்க மாதிரிலாம் இப்படி போட்டு வச்சிருக்க மாட்டாங்க, கிச்சனை சுத்தமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதும் குசுமாக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல. ஆமா, அத்தை இருந்தா நாங்களும் நீட்டா தான் வச்சுப்போம், நானும் நல்லா தான் பார்த்துப்பேன், ஆனா குளிர்ல உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, இப்பதானே கல்யாணம் ஆகி வந்திருக்க, போக போக எல்லாம் பழகிப்ப. நீ வீடை சுத்தம் பண்ணு, நாங்க உனக்கு உதவி செய்யறோம், இங்கேயே தானே இருக்க போறோம். அவங்க அப்படி சொன்னதும் குசுமாக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. அப்பா, எப்படியோ ஹெல்ப் பண்ணுறேன்ட்டாங்களே, அது போதும் அப்படின்னுட்டு குசுமா இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தலையில் கட்டிட்டு இவ ஹாயாக உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. ஒன்றும் பெரியாம 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலையில் அவசரமாக எல்லா சமையலும் ரெடி ஆகிட்டு இருந்தது. அந்த குளிர்காலத்தில் கூட சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கீர்த்தி மிக்சியை அரைச்சிட்டு இருந்தா, கௌசல்யா சமைச்சிட்டு இருந்தாங்க. குசுமா மட்டும் தூங்கிக்கிட்டே இருந்தா. அப்போ கீர்த்தி, அத்தை, உங்க சின்ன மருமகளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க நீங்க, சொல்லிட்டேன். என்ன இப்போ உனக்கு? அவ கேக்குறதெல்லாம் பண்ணி தரேன்னுட்டு நீ கோச்சுக்கிறியா இப்போ? நான் ஒன்னும் கோச்சுக்கலத்த, அவ தூங்கிட்டே இருக்காளே. சரி விடுமா, நாளைக்கு அவகிட்ட எடுத்து சொல்லலாம் எல்லாத்தையும், எல்லாரும் சேர்ந்து. கூடமாட அவளும் உதவி செஞ்சாதானே நல்லா இருக்கும். ஒரே குடும்பத்துல இருந்துட்டு இப்படி இருந்தா எப்படி? நான் மட்டும் இப்படி பண்ண முடியும்? அப்படி இல்லம்மா கீர்த்தி, இந்த குளிர்காலத்துல என்னால கூட தான் சமைக்க முடியல, என்ன பண்றது? அத்தை, நீங்க இப்படி பொறுப்பில்லாம பேசுனீங்கன்னா எப்படி? நீங்க தான் அதாவது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கீர்த்தி போனதும் ராகேஷும் ராஜேஷும் அங்க வந்தாங்க. அவங்க எப்படி சொன்னாங்க. மா, என்னமா ஆச்சு? காலையில 2 பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, உன்னோட மனைவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா தினமும் நாங்க இப்படியே தான் இருக்கோம், ஒரு உதவியும் செய்யாம நாங்க தான் அவளுக்கு பணிவிட செய்யறோம்டா. ஐயோ அம்மா, நான் அவகிட்ட பேசுறேம்மா, இருடா, அதுக்காக நீ பயப்படாத. முதல்ல இதை சரி செய்ய என்ன வழின்னு பாப்போம். ஆமா, ராஜேஷ் சொல்றது கூட ரொம்ப கரெக்ட் தான்.
காலையில எந்திரிச்சது உடனே ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லாம் காலி ஆயிடுது. அந்த பொண்ணுக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. நீ சொல்றத பார்த்தா வீட்டுக்கு எப்படி தாப்பால் போடுறோமோ ஃப்ரிட்ஜுக்கு கூட போட்டு போட்டு வைக்கணும் போல இருக்கே. உண்மைதான்ப்பா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. சரி சரிடா, முதல்ல நல்லா யோசிச்சு இதுக்கு என்ன நல்ல தீர்வுன்றத எல்லாரும் சேர்ந்து கலந்து முடிவெடுப்போம். சரிங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் குசுமா தூங்கி எழுந்திரிச்சு அங்க வந்தா. அத்தை சமைச்சிட்டீங்களா? அப்பா பயங்கரமா பசிக்குது. செஞ்சுட்டேம்மா, இந்தா சாப்பிடு. என்னத்த நீங்க இன்னைக்கு என்னவோ நீங்க போலி செஞ்சு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். அது காலையில எந்திரிச்சோன்னே உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு தோசை பண்ணேம்மா. அப்படியா, சரி, 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பொரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குசுமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அம்மா, இவளை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. டேய், நீதாண்டா ஏதாவது பண்ணி இவளை சமாளிக்கணும். அம்மா, கடவுளே நினைச்சாலும் முடியாது போல இருக்கே. எது என்னவோ அம்மாவையே பயமுடுத்துற அளவுக்கு இப்படி ஒரு மருமகன். டேய், என்னடா 2 பேருக்கும் விளையாட்டா காமெடியா இருக்கா? போங்க, போய் 2 பேரும் வேலை என்னவோ அதை பாருங்க. சரிம்மா, நீ போய் பூரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷும் ராஜேஷும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு ராத்திரி ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் லாக் போட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. குசுமா அங்க வந்ததும், ஐயோ இது என்ன, ஃப்ரிட்ஜ் இங்க ஓபனே ஆல, எனக்கு பயங்கரமா பசிக்குதே, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ராகேஷ் கிட்ட போய் பேசலான்னு போனா குசுமா. ராகேஷ், ராகேஷ். அப்பா, என்னம்மா வேணும் உனக்கு? அடுத்த ராத்திரியில எதுக்கு இப்ப எழுப்புற? எனக்கு பசிக்குது, ஃப்ரிட்ஜ் வேற ஓபன் ஆல. அது ஓபன் ஆகாது, நீ பேசாம தூங்க போ. ஏன், எதுக்கு ஓபன் ஆகாது? அது அப்பா ஃப்ரிட்ஜுக்கு லாக் போட்டாரு, அதனால நீ பேசாம தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தூங்க போயிட்டாரு. குசுமாக்கு என்னவோ தூக்கமே வரல. காலையில எந்திரிச்சதும், அத்தை அத்தை, ஃப்ரிட்ஜுக்கு எதுக்கு லாக் போட்டாங்க அத்தை? பின்ன லாக் போடாம என்ன பண்ணுவாங்களா? காலையில எந்திரிச்சோன்னு ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுற, எங்களுக்குன்னு சாப்பிட மிச்சம் ஏதாவது விக்கிறியா நீ? அது நான் என்ன பண்ண முடியும், எனக்கு பயங்கரமா பசிக்குது. அட்லீஸ்ட் நாங்க சமைக்கும் போது கூட மாடமாவது ஹெல்ப் பண்றியா? நீனு நல்லா தூங்குற, குளிர்ல நாங்க எந்திரிச்சு உனக்காக சமைச்சு போடணுமா? அது அது வந்து அக்கா, எனக்கு பயங்கரமா பசிக்கும்னு டாக்டர் கூட சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் இப்படி எல்லாம் சாப்பிட்றேனா. அதுக்காக நாங்க தான் கிடைச்சோமா உனக்கு? ஏதோ இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. என்ன, வீடுனா அமைதியா இருக்கும், இப்பவே எல்லாரும் கத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன இதெல்லாம் சொல்லுங்க. அது வந்து மாமா, ஃப்ரிட்ஜுக்கு தாப்பால். நான் தான் ஃப்ரிட்ஜுக்கு தாப்பால் போட்டேன், அது நீ சாப்பிடுறத கொஞ்சம் கம்மி பண்ணுமா? ஐயோ, என்னால முடியாது மாமா. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இங்க பாருங்க மாமா, அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்து நான் நல்லா சாப்பிட்டுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு குசுமா பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள போயிட்டா. அங்க இருந்த எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, நீங்க ஃப்ரிட்ஜுக்கு தாப்பால் போடாம இருந்ததே பெட்டர்னு தோணுது. ஆமாப்பா, நானும் அதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா, இந்த சுனாமிக்கு அந்த புயலே பரவாயில்ல போல, அவ மொத்த கிச்சனையும் காலி பண்ணிடுவாப்பா. நான் பேசாம ஏதாவது பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. கிச்சன்ல கௌசல்யா குசுமா கிட்ட, குசுமா, இன்னைக்கு டிஃபன் எல்லாருக்கும் நீ தான் செய்ய போற, எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஒரு நாள் நீ கத்துக்க தானே செய்யணும். என்னது, நான் சமைக்கணுமா? அத்தை, இந்த குளிர்ல நான் எப்படி சமைப்பேன்? அப்போ நாங்க எல்லாம் என்னம்மா பண்ணிட்டு இருக்கோம் இந்த குளிர்ல, உனக்காக சமைச்சு போடுறோம்ல. ஐயோ, முடியாது. என்ன ஆச்சு? மறுபடியும் ஏதோ புது டிராமாவை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? என்னங்க, உங்க அம்மா என்ன சமைக்க சொல்றாங்க? என்னாலலாம் முடியாதுங்க, என் ஸ்கின் பாழாயிடும். ஐயோ, இங்க பாருமா, இப்போ நீ சமைக்க கத்துக்கலனா அப்புறம் ஃபியூச்சர்ல நீ தான் கஷ்டப்படுவ. இப்பவே எல்லாத்தையும் கூடமாட இருந்து கத்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில நீ வாழ முடியும். எல்லாத்தையும் சமாளிக்கிறத, சமையல் செய்யறதெல்லாம் ஒரு கலமா. சரி சரி, நான் கத்துக்கிறேன். இப்ப சாப்பிட ஏதாவது கொடுங்க. எல்லாரும் டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டு டேபிள்ல உட்கார வந்தாங்க சாப்பிடறதுக்கு ரெடியா. குசுமா சமைக்கிறத விட டிஃபன் சாப்பிடறதுல தான் ஆர்வத்தை காட்டினா. அப்ப கீர்த்தி குசுமா கிட்ட இப்படி கேட்டா, என்ன குசுமா, சமைக்கும் போது இது முடியாது அது முடியாதுன்னு, சாப்பிடும் போது மட்டும் உனக்கு எல்லாம் முடியுதா குசுமா? ஆமா, சமைக்கும் போது தெரியல, சாப்பிடும் போது நல்லா ரசிச்சு சாப்பிடுற. நல்லா பேசுறப்போ. ஆனா குசுமா, நீ கண்டிப்பா சமைக்க கத்துக்கணும். அப்பப்பா கத்துக்கிறேன்க்கா, ஆனா கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இட்லியை சாப்பிட்டுட்டு கத்துக்கிறேன் அப்படின்னு இட்லியை சாப்பிட்றதுக்காக கையை எடுத்து வச்சா. அப்ப கௌசல்யா,
என்னம்மா குசுமா இப்பதானே நல்லா சாப்பிட்டா அதுக்குள்ளயா? அத்தை மத்தியானம் நான் சமைக்கணும்ல, அப்போ வயிறு காலி ஆயிடும். வயிறு காலியா இருந்தா எனக்கு மூடு வராது சமைக்கிறதுக்கு. அப்படின்னா அம்மா அவளுக்கு நீ சமைக்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு நல்ல சாப்பாடு போடணும் போல இருக்கே. உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிடுற, நாங்க தானப்பா இவளை வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள குசுமா இன்னொன்னு இட்லிய வாயில வச்சுட்டு, அத்தை நான் அப்புறமா கத்துக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 2 பிளேட் இட்லி சாப்பிட்டுடுறேன். அண்ணி நீங்க இன்னும் மாறவே இல்ல, காலேஜ்ல எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க நீ. ஆமா ஆமா, எதுக்கு மாறணும், நான் கரெக்டா தானே இருக்கேன். டிஃபன் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா கௌசல்யா குசுமா கிட்ட பிளேட் எல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு சொன்னாங்க. அப்போ குசுமா இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிருமா, இதுல இருந்து நீ ஒவ்வொரு வேலையா சீக்கிரம் கத்துக்கணும். ஐயோ அத என்னோட கையெல்லாம் பாழாயிடும். என்னோட நெயில்ஸ் பாத்தீங்களா? சாப்பிடும் போது இதெல்லாம் தெரியாது, ஆனா வேலை சொன்னா மட்டும் நெயில்ஸ் பத்தி தெரியுமா? அத்தா இந்த தண்ணி எல்லாம் பயங்கர சில்லுன்னு இருக்கு, இந்த குளிர்ல தண்ணியில கை வச்சா ஏதாவது வந்துரும். ஐஸ்கிரீம் ஜிலேபிலாம் நல்லா சாப்பிடுறல, அப்ப இதையும் பழகு. சரி சரி, நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வாங்க, அப்பதான் தெம்பா வேலை செய்ய முடியும். அப்பப்பா உனக்கு வேலை செய்யறதுக்கு கூட நாங்க வேலை செய்யணும் போல இருக்கே உனக்கு, என்ன பண்றது, கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி உள்ளுக்குள்ள போயிட்டா. கௌசல்யாவும் ரகுராமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க இந்த பொண்ணுக்கு வேலை சொன்னா திரும்ப நமக்கே இவ வேலை சொல்றாங்க. வீடு கௌசல்யா இப்பதானே பழக ஆரம்பிக்கிறா, கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா எல்லாம் பழகி நார்மலாவா. என்னவோங்க அவ இன்னும் விளையாட்டு பொண்ணாவே இருக்கா, வாழ்க்கைய பத்தி எதுவும் தெரியல அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் குசுமா தட்டெல்லாம் கழுவிட்டு வெளியே வந்தா. அத்தை எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு, அப்பா கையெல்லாம் வலிக்குது. 2 தட்டு கழுவுனதுக்கே உனக்கு கை வலிக்குதா? ஆமாக்கா, சின்ன வயசுல இருந்தே வேலை செஞ்சா வலிக்கும். வேற என்னெல்லாமா இருக்கு உனக்கு சின்னதுல இருந்து சொல்லு. அவ்வளவுதாக்கா, நான் அவ்வளவா வேலை செஞ்சதில்ல அப்படின்னு குசுமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் ராகேஷ் அங்க வந்து, ஐயோ பாவம் உனக்கு வலிக்குதா? ஆமா ராகேஷ், பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு எல்லாம் செஞ்சிருக்கேன். உனக்கு கஷ்டமா இருக்கிறது என் குடும்பத்துக்கே பண்டிகை மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். ஆமா பின்ன, உனக்கு சாப்பிடும் போது வலி தெரியல, வேலை செய்யும் போது வலி தெரியுதா? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த கீர்த்தியும் காவியாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க குசுமாவ. இது எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் தான். இந்த பொண்ணை மாத்துறதுக்கு பெரிய பிளான தான் போடணும் போல. ஆமாங்க, கரெக்ட் தான். இப்படி ஒரு பொண்ண நான் என் உலகத்திலே பார்த்ததில்ல, என்ன பண்றதுனே தெரியலப்பா அப்படின்னு அவங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும் போது குசுமா அப்போ கிச்சன்ல இருந்து வந்து, அத்தை எனக்கு பழாப்பழம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, லஞ்சுக்கு பண்ணி தரீங்களா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா, கடவுளே